வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் செம்பியன் கிண்ணத்துக்காக தயாராகும் 8 அணி வீரர்களின் விபரம். ஆஸ்திரேலியாவை அலறவிட்ட இலங்கை வீரர்கள். கொழும்பில் அரை சதம் விளாசல். மாபெரும் உலக சாதனை. மைல்கல் சாதனை படைத்த பாபர் அசாம். கடைசி வரை செல்வோம். வெற்றி களிப்பில் ரொனால்டோ. இனி விரிவாக பார்ப்போம். செம்பியன் கிண்ணத்துக்காக தயாராகும் 8 அணி வீரர்களின் விபரம். சர்வதேச கிரிக்கெட் சம்மேளன ICC ஆண்கள் செம்பியன்ஸ் கிண்ண 2025 போட்டிகள் ஆரம்பிக்க இன்னும் ஒரு வாரம் மீதமுள்ளது. இந்த நிலையில் போட்டிகளில் பங்கேற்கும் 8 நாடுகளும் தங்கள் அணியை இறுதி செய்து பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு இராச்சியத்தில் விளையாடும் வீரர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளன. குழு ஏ பங்களாதேஷ் அணி நஸ்முல் ஹொசைன் சாண்டோ தலைமையில் சௌமியா சர்கார், தன்சித் ஹசன், தவ்ஹீத் ஹிருடோய், முசபிகுர் ரஹீம், முகமது மஹமுதுல்லா, ஜாக்கர் அலி அனிக், மெஹதி ஹசன் மிராஸ், ரிசாத் ஹொசைன், தஸ்கின் அகமது, முஸ்தாபிசுர் ரஹ்மான், பர்வேஸ் ஹொசை எமோன், நசும் அகமது, தன்சிம் ஹசன் சாகிப், நஹித் ராணா. இந்தியா ரோஹித் சர்மாவின் தலைமையில் சுப்மன் கில், விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், KL ராகுல், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியா, அக்சர் படேல், போசிண்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா, முகமது சமி, அர்ஷ்தீப் சிங், ரவீந்திர ஜடேஜா, வருண் சக்கரவர்த்தி. நியூசிலாந்து மிட்செல் சாண்ட்னரின் தலைமையில் மைக்கேல் பிரேஸ்வெல், மார்க் சாப்மேன், டெவன் கோன்வே, லக்கி பெர்குசன், மெட் ஹென்றி, டாம் லாதம், டேரில் மிட்செல், வில் ரூர்க், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, பென் சியர்ஸ், நேதன் ஸ்மித், கேன் வில்லியம்சன், வில் யங். பாகிஸ்தான் முகமது ரிஸ்வான் தலைமையில் பாபர் அசாம், ஃபகார் ஜமான், கம்ரான் குலாம், சவுத் சகீல், தயப் தாஹிர், ஃபஹீம் ரஃப், குஸ்தில் ஷா, சல்மான் அலி ஆகா, உஸ்மான் கான், அப்ரார் அகமது, ஹாரிஸ் ரவூஃப், முகமது ஹஸ்னைன், நசீம் ஷா, சாஹீன் ஷா அப்ரெடி. குழு பி ஆப்கானிஸ்தான் ஹஸ்மத்துல்லா சாஹிதி தலைமையில் இப்ராஹிம் ஜத்ரான், ரஹ்மானுல்லா குர்பாஸ், செடிகுல்லா அடல், ரஹ்மத் ஷா, இக்ராம் அலிக்கில், குல்படின் நைப், அஸ்மத்துல்லா உமர்சாய், முகமது நபி, ரசீத் கான், நன்யால் கரோட்டி, நூர் அகமது, ஃபசல்ஹக் ஃபரூக்கி, ஃபரித் மாலிக், நவீத் ஜத்ரான். ஆஸ்திரேலியா ஸ்டீவ் ஸ்மித் தலைமையில் சீன் அபோட், அலெக்ஸ் கேரி, பென் டுவாரீஸ், நேதன் எல்லிஸ், ஜேக் ஃப்ரேசர் மெக்கர், ஆரோன் ஹார்டி, டிராவிஸ் ஹெட், ஜோஸ் இங்கிலிஸ், ஸ்பென்சர் ஜோன்சன், மார்னஸ் லபுசாக்னே, கிளென் மேக்ஸ்வெல், தன்வீர் சங்கா, மேத்யூ சோர்ட், அடம் சம்பா. இங்கிலாந்து ஜோஸ் பட்லர் தலைமையில் ஜோஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், டாம் பாண்டன், ஹாரி புரூக், பிரைடன் கார்ஸ், பென் டக்கெட், ஜேமி ஓவர்டன், ஜேமி ஸ்மித், லியாம் லிவிங்ஸ்டோன், அடில் ரசீத், ஜோ ரூட், சாகிப் மஹ்மூத், பில் சோல்ட், மார்க் வுட். தென்னாப்பிரிக்கா டெம்பா பவுமாவின் தலைமையில் டோனி டி ஜோர்ஜி, மார்க்கோ ஜன்ஜன், ஹென்ரிச் கிளாசன், கேசவ் மகராஜ், ஐடன் மார்க்ரம், டேவிட் மில்லர், வியான் முல்டர், லுங்கி என்கெடி, ககிசோ ரபாடா, ரியான் ரிக்கல்டன், தப்ரைஸ் சாம்சி, திரிஸ்டன் ஸ்டப்ஸ், டூஸ்சன் வான்சன் மற்றும் கோர்பின் போஷ். ஆஸ்திரேலியாவை அலறவிட்ட இலங்கை வீரர்கள். கொழும்பில் அரை சதம் விளாசல். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் இலங்கையின் மதுஷ்கா, குசால் மெண்டிஸ் அரை சதம் அடித்தனர். கொழும்பில் இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் போட்டி நடந்து வருகிறது. நாணய சுழற்சியில் வென்ற இலங்கை துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. அதன்படி பதும் நிசங்கா, நிஷான் மதுஷ்கா தொடக்க வீரர்களாக களமிறங்கினர். நிசங்கா 6 ஓட்டங்கள் எடுத்த நிலையில் ஹார்டி ஓவரில் போல்டானார். அடுத்த வந்த குசால் மெண்டிஸ் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். நிதானமாக ஆடி அரை சதம் அடித்த மதுஷ்கா 70 பந்துகளில் 51 ஓட்டங்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். பவுண்டரிகளை விரட்டிய குசால் மெண்டிஸ் 34வது ஒருநாள் அரை சதம் விளாசினார். இலங்கை அணி 27 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 122 ஓட்டங்கள் எடுத்துள்ளது. மாபெரும் உலக சாதனை. மைல்கல் சாதனை படைத்த பாபர் அசாம். விராட் கோலி சாதனை முறியடிப்பு. பாகிஸ்தான் அணியின் முன்னணி பேட்ஸ்மேனான பாபர் அசாம் ஒருநாள் போட்டிகளில் 6000 ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளார். இந்த மைல்கல்லை விரைவாக எட்டிய வீரர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் ஹாஷிம் அம்லாவுடன் அவர் முதலிடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளார். பாகிஸ்தான் அணியின் சிறந்த பேட்ஸ்மேனாக வலம் வரும் பாபர் அசாம் சமீப காலமாக ஃபார்ம் இழந்து இருந்தாலும் அவர் தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை முறியடித்து வருகிறார். பாகிஸ்தானில் நடைபெற்ற முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடிய போது பாபர் அசாம் 29 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். அப்போது அவர் 6000 ஒருநாள் போட்டி ரன்கள் என்ற மைல்கல்லை எட்டினார். அவர் 126 போட்டிகளில் விளையாடி 123 இன்னிங்ஸ்களில் இந்த மைல்கல்லை எட்டியிருக்கிறார். தென்னாப்பிரிக்க ஜாம்பவான் ஹாஷிம் அம்லாவும் 123 இன்னிங்ஸ்களில் இந்த மைல்கல்லை எட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
விராட் கோலி 136 இன்னிங்ஸ்களில் 6000 ஒருநாள் போட்டி ரன்களை எடுத்து இருந்தார். இதே பட்டியலில் கேன் வில்லியம்சன் மற்றும் டேவிட் வார்னர் அடுத்த இடத்தை பகிர்ந்து கொண்டு இருக்கின்றனர். அவர்கள் இருவரும் 139 இன்னிங்ஸ்களில் 6000 ஒருநாள் போட்டி ரன்களை எடுத்து இருந்தனர். ஒருநாள் போட்டிகளில் வேகமாக 6000 ரன்களை சேர்த்த வீரர்கள்: 1. ஹாஷிம் ஆம்லா 123 இன்னிங்ஸ். 2. பாபர் அசாம் 123 இன்னிங்ஸ். 3. விராட் கோலி 136 இன்னிங்ஸ். 4. கேன் வில்லியம்சன் 139 இன்னிங்ஸ். 5. டேவிட் வார்னர் 139 இன்னிங்ஸ். இதற்கு முன் பாபர் அசாம் 5000 ஒருநாள் போட்டி ரன்களை விரைவாக எடுத்த வீரர் என்ற சாதனையையும் செய்திருந்தார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் அவர் 97 போட்டிகளில் விளையாடிய நிலையில் 5000 ஒருநாள் போட்டி ரன்களை எடுத்து சாதனை படைத்து இருந்தார். தற்போது ஃபார்ம் இழந்த நிலையிலும் அவர் 6000 ஒருநாள் போட்டி ரன்களை விரைவாக எட்டியிருக்கிறார். அவர் கடைசியாக விளையாடிய 7 ஒருநாள் போட்டி இன்னிங்ஸ்களில் 250 ரன்கள் மட்டுமே எடுத்து இருக்கிறார். கடைசி வரை செல்வோம். வெற்றி களிப்பில் ரொனால்டோ. சவுதி புரோ லீக் போட்டியில் அல் நசர் அணி 3-2 வரை என்ற கோல் கணக்கில் அல் அஹ்லி சவுதி அணியை வீழ்த்தியது. கிங் அப்துல்லா ஸ்போர்ட்ஸ் சிட்டி மைதானத்தில் நடந்த போட்டியில் அல் நசர் மற்றும் அல் அஹ்லி சவுதி அணிகள் மோதின. ஆட்டத்தின் 32வது நிமிடத்திலேயே ஜோன் டுரான் அல் நசர் கோல் அடித்தார். அதன் பின்னர் இரு அணி வீரர்கள் கடுமையாக மோதியதால் முதல் பாதியில் மேற்கொண்டு கோல் ஏதும் விழவில்லை. ஆனால் இரண்டாம் பாதியில் ஆட்டம் சூடுபிடித்தது. 47வது நிமிடத்தில் அல் நசரின் முகமது சிமகன் எதிரணி வீரரை கையால் தாக்கினார். இதனால் அவருக்கு ரெட் கார்டு காட்டப்பட்டு உடனே வெளியேற்றப்பட்டார். மேலும் அல் அஹ்லி சவுதி அணிக்கு விழுந்த கோலும் மறுக்கப்பட்டது. பின்னர் தொடர்ந்த ஆட்டத்தில் அல் அஹ்லி சவுதி வீரர் இவான் டோனி தலையால் முட்டி கோல் 78வது நிமிடம் அடித்தார். அடுத்த 2 நிமிடங்களில் அல் நசரின் ஐமான் யஹ்யா அடித்த ஷாட்டை கோல் கீப்பர் தடுத்தார். எனினும் வெளியே வந்த பந்தை மீண்டும் மின்னல் வேகத்தில் உள்ளே தள்ளி கோலாக மாற்றினார். ஆட்டத்தின் 88வது நிமிடத்தில் டுரான் பாதி மைதானத்திலிருந்து பந்தை தனியாளாக கொண்டு சென்று கோலாக்கினார். இந்த கோல் அல் நசர் அணிக்கு 3வது கோலானது. பின்னர் வழங்கப்பட்ட கூடுதல் நிமிடத்தில் 90+8 அல் அஹ்லி சவுதி அணி வீரர் சுமாயின் அல் நபிட் கோல் அடித்தார். எனினும் அல் நசர் அணி 3-2 வரை என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. இப்போட்டியின் இரண்டாம் பாதியில் ரொனால்டோ களம் காணவில்லை என்றாலும் கடைசி வரை வெற்றி தொடரும் என தனது பதிவில் குறிப்பிட்டார்.